ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎம்எல் பற்றி பார்க்க போகிறோம். டிஎம்எல்ல வந்து இன்சர்ட், அப்டேட், டெலிட், மர்ஜ் வந்து ஆரக்கிள் 9.9 தான் வந்திருக்கு. டிஎம்எல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டிஎம்எல் கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு மேனிப்புலேட் டேட்டா இன் அ டேபிள். ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட். இன்சர்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு இன்சர்ட் டேட்டா இன்டு அ டேபிள். அதில் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் டேபிள்குள்ளே. ஃபஸ்ட்டோட மெத்தட் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் காலம் நேம்ஸ், என்னென்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்கணும். கிரியேட் டேபிள் நேம் ஆஃப் சீரியல் நம்பர் நேம். இதுதான் என்னோட டேபிளோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நான் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு ஃபஸ்ட்டுங்கிறது என்னோட டேபிள் நேம், வேல்யூஸ் ஆஃப் 1, முரளி, 2, சச்சின். இது எப்படி நான் பார்க்கணுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட், யூஸிங் சப்ஸ்டியூஷனல் ஆப்ரேட்டர். சப்ஸ்டியூஷனல் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, அண்ட் சிம்பிள். இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் காலம் நேம்ஸ், ஆம்பர்சன் காலம் 1, ஆம்பர்சன் காலம் 2. ஆம்பர்சன் காலம் 1, 2 யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாமா? எஸ். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் ஆம்பர்சன் சீரியல் நம்பர் இப்போ அது வேர்க்கேராக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்குள்ளே நம்ம கொடுக்கணும். அதனால சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஆம்பர்சன் நேம்னு அந்த காலம் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து எஸ்கியூஎல் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னாவே ப்ரீவியஸாக என்ன கமெண்ட் இருந்துச்சோ அதை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு இப்படி வந்திருக்கு. என்டர் த வேல்யூ ஃபார் சீரியல் நம்பர், என்டர் த வேல்யூ ஃபார் நேம். நம்ம எப்போ அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இது வந்து நம்மளுக்கு கேட்கும், என்டர் த வேல்யூ ஃபார். அதுதான் வந்து காமன் எல்லா டேட்டா பேஸ்லையும் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்க முடியும். ஓகேவா? அதர் தென் காலம் நேம்ஸ் we can also use our own name in our value black. ஓகேங்களா? இல்லை நான் வந்து காலம் நேம் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து காலம் நேமுக்கு பதிலாக நம்ம ஓன் நேம் அதை கூட கொடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுதாங்க நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் இன்டு ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆம்பர்சன் 1, ஆம்பர்சன் 2. என்னோட டேபிளில் ஃபஸ்ட்டுங்கிறதுல வந்து ரெண்டாவது இருக்கிற காலம் வந்து எனக்கு வேர்கேர், அதனால தான் நான் சிங்கிள் கோட்குள்ளே கொடுத்து நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மெத்தட் 3 வந்து ஸ்கிப்பிங் காலம். இதுதான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஒரு டேட்டாபேஸ் பிஎல்சிக்குவலாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா, அதாவது எஸ்கியூலாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இதுதான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஆஃப் காலம் நேம், என்னென்ன காலம் வேல்யூஸ் ஆஃப் எந்தெந்த காலத்துக்கு நான் என்னென்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் காலம் நேம் வேல்யூஸ் அப்படின்னு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கமெண்ட். அப்டேட் வந்து எதுக்கு? இட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் தி டேட்டா இன் அ டேபிள். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ வேர் காலம் நேம் ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ. நான் எந்த ஓல்டு வேல்யூ வந்து நியூ வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணணும். எப்போவுமே செட்டுங்கிறது வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். வேர் காலத்தில் வந்துட்டு ஓல்டு வேல்யூ என்ன வேல்யூ அதை நான் எதுவாக மாற்றணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், அப்டேட் ஃபர்ஸ்ட் செட் டேபிள் நேம் ஈக்குவல் டு இந்தியா வேர் சீரியல் நம்பர் ஈக்குவல் டு 1. அந்த சீரியல் நம்பர் ஈக்குவல் டு 1ங்கிறதுல எனக்கு முரளின்னு இருந்துச்சு. அந்த முரளியை மாற்றிட்டு நான் இந்தியான்னு மாற்றணும். அதுக்காக தான் நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். In all relational databases, if you want to insert data into a particular cell, then we must use update statement. ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து என்னோட காலத்தை வந்து நான் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். alter table first add address of varchar 2 of 10. ஓகேங்களா? select star from first. இப்போ எனக்கு 3 காலம் இருக்குது. update first set address equal to Mumbai where name equal to Sachin. எனக்கு வந்து சச்சின்ங்கிற நேமில் வந்து எனக்கு அட்ரஸ் வந்து மும்பைன்னு கொடுக்கணும். அப்போது நான் இப்படி கொடுத்தா எனக்கு மும்பைன்னு வந்துடுமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். நான் செக் பண்ணுறேன் எனக்கு வந்து சச்சின்னு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லுன்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். நம்ம வந்து அப்டேட் கமெண்டை வச்சு மாற்றிக்கலாம். அப்டேட் ஃபர்ஸ்ட் செட் அட்ரஸ் ஈக்குவல் டு நல் வேர் நேம் ஈக்குவல் டு சச்சின். இப்போ போய் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த சச்சின்ங்கிற அட்ரஸில் வந்து எனக்கு எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து டெலிட்.
டெலிட் எதுக்காக போகிறோன்னா இட் இஸ் யூஸ்டு டு டெலிட் ஆல் ரோஸ் ஆர் இட் இஸ் யூஸ்டு டு டெலிட் பர்டிகுலர் ரோ ஃப்ரம் அ டேபிள். இல்லை எல்லா ரோவையும் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் கமெண்ட்டுக்கு போகலாம். இல்லை நான் பர்டிகுலரான காலமை வந்து டெலிட் பண்ணணும்னாலும் அதுக்கும் நம்ம டெலிட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து 2 சின்டாக்ஸ் இருக்குது. டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம், டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஆல் ரோஸ் வில் பி டெலிட்டட். பர்டிகுலராக டெலிட் பண்ணணும், டு டெலிட் பர்டிகுலர் ரோஸ்க்கு வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. அதே போல் நம்ம இப்போ ரோல் பேக் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டெலிட் ஃப்ரம் ஃபஸ்ட், நான் 7 ரெக்கார்டு வச்சுருந்தேன்னா அந்த ரெக்கார்டு எல்லாமே டெலிட் ஆகிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இருக்காது, நோ ரோஸ் செலக்டட்னு வரும். அப்போ நான் ரோல் பேக் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்து செக் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துட்டு ரோல் பேக் ஆகி வந்திருக்கும். அதாவது ரோல் பேக்குங்கிற கமெண்ட் வந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் பஃபரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அன்டில் அன்லெஸ் நம்ம கமிட் அப்படிங்கிற ஒரு கமெண்டை கொடுக்கறதுக்கு வரைக்கும் அது பஃபரில் தான் இருக்கும். நீங்கள் கமிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பஃபரில் இருக்க டேட்டா எல்லாம் டெலிட் ஆயிடும். Whenever we are using delete from table ரொம்ப important question வந்து delete from table name, then automatically all rows will be deleted from a table. Delete from table name கொடுத்தா then back these deleted rows, then we can get it back these rows. நம்ம truncate யூஸ் பண்ணால் டேட்டா வந்து truncate பண்ண முடியாது. Whenever all we are using truncate table name, the command all rows will be deleted permanently from the table. That's why we cannot get it back these deleted rows by using rollback command also. delete பார்த்தீங்கன்னா DML command, truncate வந்து DDL command. DDL commands are automatically committed. When compared to delete and truncate having the highest performance than the delete command. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து whenever we are inserting data, it will insert the data into table by using random order. பார்த்தீங்களா, நம்ம வந்து எப்போவுமே டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து ரேண்டம் ஆர்டரில் தான் இன்சர்ட் பண்ணும். நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் டேட்டா பேஸில் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்தவங்க டேட்டா பேஸில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேட்டா வந்து எப்போவுமே வந்து சீக்வன்ஷியல் ஆர்டரில் இருக்காது until unless we are having sequence on our table for column names. நெக்ஸ்ட் வந்து டேட்டா query ஆர் டேட்டா retrieval language. செலக்ட் கமாண்ட் தான் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா query language ஆர் டேட்டா retrieval languageன்னு சொல்கிறோம். In all relational databases, if you want to fetch the data from a table, then we must use select statement. ஓகேங்களா. select all columns and rows. select all columns and particular rows. particular rows எப்படி செக் பண்ணலாம், வேர் கண்டிஷனை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து டிஎம்எல்லை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மறக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து சிங்கிள் query வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.